was great devotee of Krishna in Dwaraka, great advisor, very close associate of Krishna. உத்தவர் துவாரகையில கிருஷ்ணருக்கு மிக நெருங்கிய உறவுல இருந்தவர். And he was considered in Dwaraka the best among devotees. துவாரகையில மிகச்சிறந்த பக்தர்களே மிக சிறந்தவராக கருதப்பட்டார் உத்தவர். How many of you read Mahabharata? எத்தனை பேர் நீங்க மகாபாரதம் படிச்சிருக்கீங்க? TV serial not counted. டிவில பார்த்தது இல்ல, படிச்சிருக்கீங்களா? Okay, so he was great devotee of Krishna and very close associate. அவர் கிருஷ்ணருடைய மிக பிரியமான பக்தர், கிருஷ்ணருக்கு மிக நெருக்கமான உறவுல இருந்தவர். But Krishna told to set up for Uddhava to go to Vrindavan to see the gopis on his behalf, to see actually highest level of bhakti, to learn from gopis what is the pure bhakti. மிக உயர்ந்த பக்தியின் நிலை என்னன்றத நீங்க கோபியர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உத்தவர்கிட்ட சொல்றாரு. Krishna said that gopis are suffering so much in separation from me after I left Vrindavan. You deliver this letter to them and read the letter to them. நான் விருந்தாவனத்தை விட்டு வந்த பிறகு என்னுடைய பிரிவால கோபியர்கள் ரொம்பவும் வேதனைப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஒரு கடிதம் கொடுக்கிறேன், அந்த கடிதத்தை கொண்டு போய் அவங்களுக்கு நீங்க படிங்க அப்படின்னு சொல்றாரு. So when Uddhav came to Vrindavan and saw ecstatic love of gopis for Krishna, there very strong emotion, that pure love for him, he was astonished. உத்தவர் விருந்தாவனத்துக்கு வர்றார். இங்க கோபியர்கள் கிருஷ்ணர் மீது கொண்டிருந்த அந்த தூய அன்பு, அந்த பரவசம், அதெல்லாம் பார்த்து இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார். He saw that, oh, my bhakti is very small. It's not in any way. But அவர் என்ன உணர்ந்தாருன்னா, இவங்களோட பார்க்கும்போது என்னுடைய பக்தி ரொம்ப சின்னதுதான் அப்படின்னு அவர் உணர்ந்தார். ஆனா உண்மையில அது அப்படி கிடையாது. So he prayed to Krishna, let me be born in Vrindavan as a grass, as a bushes, just like gopis can step on my head. This is how much he respected gopis' love for Krishna. அதனால அவர் கிருஷ்ணர்கிட்ட என்ன பிரார்த்திக்கிறாருன்னா, பிருந்தாவனத்துல நான் ஒரு புல்லா ஒரு செடியா இருந்தேன்னா கோபியர்கள் நடக்கும்போது அவங்களுடைய திருவடிகள் என் மேல படும் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு புல்லா இருக்கிறதுக்கோ ஒரு செடியா இருக்கிறதுக்கோ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. And also in this place he assumed the form of a kunda, so that gopis and gopas they can take bath and refresh in their pastimes. இந்த பக்கத்துல இருக்கிற இந்த குளமாகவும் அவர் அந்த உருவெடுத்தார். ஏன்னா இந்த கோபியர்கள் எல்லாம் இங்க நீராடி அவங்க லீலைகள் புரியணும்ன்றதுக்காக. So this is significant of this place. We can take bath or sprinkle water on your head as you like. இதுதான் இந்த இடத்தோட முக்கியத்துவம். இங்க நீங்க தீர்த்தம் தெளிச்சுக்கலாம், அல்லது நீங்க விருப்பப்பட்ட ஸ்நானமும் பண்ணலாம், குளிக்கவும் செய்யலாம். And from here we will proceed to Radhakund and Shyamakund. இங்க இருந்து ராதாகுண்ட் ஷியாமகுண்ட் பார்க்க போறோம். The glories of Radhakund is declared in the Nectar of Instruction as the highest of all holy places. Even of Vrindavan, Govardhan is higher of Govardhan, Radhakund is higher. This is considered by Gaudiya Vaishnava the most important place. ராதாகுண்ட பத்தி சொல்லணும்னா, பக்தி ரசாமிர்த சிந்துல உபதேசாமிர்தத்துல ராதாகுண்டு தான் இருக்கிறதுலே மிக உயர்வான இடம்னு சொல்லப்படுது. பிருந்தாவனத்திலேயே கோவர்தன் உயர்வான இடம், கோவர்தனத்திலேயே ராதாகுண்டம் உயர்வான இடம்னு சொல்லப்பட்டிருக்கு. For Gaudiya Vaishnava, these are two most important kundas. We go and circumambulate, we chant, we sprinkle little water with great respect. கௌடிய வைஷ்ணவர்களுக்கு இந்த ரெண்டு குளமும் ராதாகுண்ட ஷியாமகுண்டம் ரெண்டும் ரொம்ப முக்கியமான இடம். அந்த குளத்தை சுத்தி நாம பிரதட்சணை பண்ணிட்டு கொஞ்சம் தீர்த்தம் தெளிச்சுக்கலாம். So yeah, tell story, not tell story, no need to tell story. So okay, so this is what we are going to do. So please, whoever wants to take bath, others can chant here, sprinkle little water, have beautiful darshan, and in 10 minutes we leave. 7 minutes. Army starts 7 minutes.
இப்போ வந்து இங்க தீர்த்தம் தெளிச்சுக்கிறவங்க தெளிச்சுக்கலாம். குளிக்க விருப்பப்படுறவங்க 7 நிமிஷம் நேரம் இருக்கு உங்களுக்கு. Army style. ஏன்னா குளிச்சு 7 நிமிஷத்துல ரெடி ஆகி வந்துடணும். Then we'll go our nearest first. Radha Kund, Shama Kund will do one parikrama around, and then we'll proceed back home, back to Vrindavan. அதுக்கு அடுத்து பக்கத்துல தான் இருக்கு ராதாகுண்ட சாமகுண்ட. அங்க ராதாகுண்ட சாமகுண்ட சுத்தி நம்ம ஒரு பரிக்கிரமா பண்ணிட்டு நம்ம திரும்ப விருந்தாவனத்துக்கு போலாம். Shiv Baba Kunda ki jai, Govardhan ki jai, Srila Prabhupada ki jai. ஹரி போ.